அதாவது நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையில் பசியா உங்களுக்கு சாப்பிட்ணுமா, ஃபேமிலியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே போய் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை, ஏஜிஎம் பீஃப் பிரியாணி கடை. நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வரீங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ரைட் சைட்லேருந்து வரீங்களா அண்ணா சிலை பக்கத்தில். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டாக பாருங்கள், இவ்வளோ லிஸ்ட்டும் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும். பார்த்தீங்கன்னா கடை பீஃப், சிக்கன், பரோட்டா, சிக்கன் 65 எல்லாமே இருக்கு, நல்லி எல்லாமே இருக்கு. அப்படியும் இல்லையா, உங்களுக்கு ஆம்பியன்ஸை நான் காட்டுறேன். ஆம்பியன்ஸ் உள்ள வந்து அப்படியே பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து எப்படி வந்து சர்வ் பண்ணுறாங்க, தரமாக சர்வ் பண்ணுறாங்க, எல்லாமே தரமாக இருக்கும். ஒரு ஏசி ஆம்பியன்ஸு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்து ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பொங்கல் கேட்போம் தரமாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. பொறுத்தவரை ஒரு ஆனால் எப்படி இருக்கு இந்த ஹோட்டல் வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு சாப்பிட? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை நீங்க எப்படி இருந்து வரீங்க? இது வந்து அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா வராப்ல இதே ஹோட்டல்ல வந்து சாப்பிட்றாப்ல. உங்களுக்கு சாப்பிடும்போது ஏதாச்சும் டேஸ்ட் டிஃபரெண்ட் ஏதாச்சும் ஊத்துக்கோட்டையில சொல்லணும், இங்கதான் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா சொல்றாரு இந்த ஊத்துக்கோட்டையில சொல்லணுங்க அவருக்கு பிடிச்ச கடை தான் சொல்றாரு. நீங்களும் சாப்பிடணும்னு நினைச்சா இங்கதான் வரும். அதை பத்தி இவரு வந்து ஊத்துக்கோட்டை தான் லோக்கல் கையை பிடிச்சி அவர்தான் இந்த கடை காமிச்சது. இவர் தான் சொன்னாப்ல இந்த கடையை. ஆனா நீ சொல்லலாம் ஊத்துக்கோட்டையில இங்க சென்னை ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊத்துக்கோட்டை ஏஜிஎம் பிரியாணி ஹோட்டல். எவ்வளவு பிரியாணி வந்து உனக்கு லோக்கல் உனக்கே தெரியலையா? 110 லோக்கல் பிரியாணி நாங்க பாத்துக்கிறோம். பிரியாணி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே சிக்கன் பிரியாணி, எல்லாமே லாலிபாப் எல்லாமே கிடைக்கும். இது ஈவினிங்னா பரோட்டாவும் இருக்கும். பசங்க பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் அதிக பார்ட்டி கொடுக்க வந்திருக்காப்ல. இந்த பையனுக்கு வந்து லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா மானம் கெட்ட பல. எல்லாரும் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கான். பீஃப் ரைஸ். நான் பொண்ணு லவ் பண்றேன். ஏய் பேச காட்டு. நாலு பொண்ணு லவ் பண்ணிக்கிறப்பல ரெண்டோ பண்ணாலும் வந்தீங்களா சாப்பிடுங்க. பீஃப் ரைஸ் சாப்பிடுங்க. பீஃப் ரைஸா? ஏன் எத்தனையோ கடைக்கு தாங்க போவோம், இங்கே வந்த இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க நல்லா இருக்கும். தலை நீ சொல்லு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சாப்பிடவே இல்லை நீ ஒரு வாய் கூட வைக்கவே இல்லையா? அவன் லவ் பண்றான் ப்ரோ. அது யார சார் லவ் பண்ற? அது சொல்லல. இந்த கடை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்குதா ஊத்துக்கோட்டையில? நீங்க ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவீங்களா இல்ல எப்பயாச்சும் அப்படி சாப்பிடுவீங்களா? ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவீங்க. ஏதாச்சும் சைட் டிஷ் ஏதாச்சும் சிக்கன் 65 அந்த மாதிரி வாங்கிப்பீங்களா? சிக்கன் 65 ஏதாச்சும் காசு இல்ல. காசு இல்லப்பா. காசு இல்லங்க யாத்துக்கு அடி ஆயி காசு சொல்றீங்க என்ன பாய்? அது இதே விட திருப்பு. காசு இல்ல, நம்ம ஏனோ காசு இல்ல. அந்த டைம்ல என்ன பண்ணோம்? அந்த டைம்ல இந்த மாதிரி அந்த வேற அப்படியே ஒரு குச்சி காசு வாங்குவாங்க. என்ன தல? அந்த ஏய் சச்சிதே சிரிக்குது. சிரிக்குறா. தல சாப்பிடுவா. தல நீனா சாப்பிடுறீங்க. சில்லி சிக்கன், பீஃப் பிரியாணி, பீஃப் தவா எல்லாமே எல்லாமே சாப்பிடுவீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். பரோட்டா எத்தனை டைம் எந்த மணிக்கு மேல போடுவாங்க? எந்த டைம்ல கிடைக்கும்? 6 to 10 வரை போடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து 6 to 10 மணி வரைக்கும் ஈவினிங் டைம்ல எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பசங்க வந்து ரெகுலரா சாப்பிடுற பசங்க. அவங்க ஒப்பீனியன் கிட்ட நான் சொல்றேன். எல்லாமே அவங்க மனசுல இருந்து பார்த்தது எல்லாமே. அவங்க வந்து இந்த சின்ன பையன் மெயின் இவன் கரெக்டா சாப்பிடுறான். இவன் வந்து வெக்கமா அவனுக்கு. ஏன்னா வீடியோ போடாதீங்க. ஏன் ப்ரோ? பீஃப் ரைஸ் சாப்பிடுறது பீஃப் சாப்பிடுறது தப்பு இல்ல, நீயே சாப்பிடுற. பீஃப் சாப்பிடுறது தப்பு இல்ல, நீயே சாப்பிடுற. தல நான் இதுக்குன்னே போடுவேன் வீடியோவை. ஏன் தல பீஃப் சாப்பிடுற தப்பா? தல நீ சொல்லு. அப்ப இவன் தான் பிரச்சனை. தல பீஃப் சாப்பிடுறான்.
வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து லொகேஷன் எல்லாமே அனுப்புறேன். பசங்க வந்து ஹார்ட் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. கமெண்ட் வந்து அவங்க ஹார்ட் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரெகுலரா சாப்பிடுவாங்க. இந்த பையன் தான் மெயின். வந்து டெய்லி வந்து 3 ரைஸ் சாப்பிடுவாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவனுக்காக நான் வந்து இவனை வீடியோ எடுக்க வந்தோம். சாப்பாடு ருசியா சாப்பிடணுமா, நம்ம ஏஜிஎம் பிரியாணி கடைக்கு வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா சாப்பிடலாம். ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஒரு நல்ல கடை, தரமான கடை. இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா கூட நாளைக்கு வந்து நாக்கு உங்களுக்கு சொல்லும் அந்த கடைக்கு போகணும். ஏன்னா எல்லாமே சிக்கனும் இருக்கு, டேஸ்ட் வந்து அந்த நாக்கை வந்து கைது பண்ணிடுவோம். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா எங்களுக்கு பசினா உங்க கடையில வரும். உங்க கடையில என்ன ஃபேமஸ்னு நீங்களே சொல்லுங்க. எங்க ஊத்துக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎம் பிரியாணி ஹோட்டல் வந்து ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்பெஷலா கொடுக்குறோம். அடுத்தது வந்து பீஃபும் நாங்க வந்து ஸ்பெஷலா கொடுக்குறோம். சிக்கன்ல வந்து நாங்க வந்து சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம், சிக்கன் 65 பிரியாணி கொடுக்குறோம், சிக்கன் லெக் கொடுக்குறோம், சிக்கன் லாலிபாப் கொடுக்குறோம், சிக்கன் 65 கொடுக்குறோம், சிக்கன் போன்லெஸ் பக்கோடா கொடுக்குறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரமான ரேட்ல, அதாவது வந்து மன நிறைவா சுவையா வந்து நாங்க கொடுக்குறோம் நாங்க எங்களுடைய ஹோட்டல்ல உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடி வந்து பீஃப்ல பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தரோம். பீஃப் பிரியாணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் தவா பிரியாணி தரோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஃப்ல வந்து சில்லி பீஃப் தரோம், பெப்பர் பீஃப் தரோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவான ரேட்ல நாங்க வந்து ரொம்ப சுவையோடு கொடுக்குறோம். குவாலிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமா தான் இருக்கும். எல்லாமே எங்களுடைய வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மற்றபடி உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு குடும்பமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்போட சுவையோட மற்றபடி வந்து சுகாதாரமான முறையில் நாங்கள் வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உணவகத்தில் வந்து உணவை நாங்கள் வந்து கொடுப்போம். இது மூலிமா வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கூட நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப்னுடைய அணுகுமுறையும் பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான முறையில் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி வந்து ஸ்டாஃபுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் செக்அப் எடுக்கிறோம். எல்லா செக்கப்புமே எடுத்து தான் ஒரு ஸ்டாஃபை நாங்கள் வந்து இங்கே பணியில் அமர்த்துறோம். அவங்களுக்கு வந்து விடுப்பம் கொடுக்குறோம். மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு விடுப்பு கொடுக்குறோம். அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டு வந்து விடுப்பம் கொடுக்குறோம். எல்லா முறையிலுமே வந்து இங்கே சுத்தமாகவும் சுகாதார முறையில் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபுட்டை வந்து மக்களுக்காக வந்து வழங்கி வந்துருக்கோம். நாங்கள் உங்களுடைய ஆதரவு தான் நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷமோடு வந்து போங்க குடும்பத்தோட. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் இங்க சாப்பிடுறாங்க. ஓகே, பசினா உங்க கடை தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் வந்து 2 வருஷமா வரேன். உங்களோட லொகேஷன் நீங்களே ஒரு வாட்சி சொல்லுங்க. இந்த கடையோட அடையாளம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையில இறங்கினா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மறுபடியும் சென்னை போற ரோட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேருந்து நிலையத்திலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க தான் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஊத்துக்கோட்டையோட பஞ்சாயத்து அலுவலகத்துல தான் இருக்கு. இது பக்கத்துல தான் அந்த பில்டிங் தான் இருக்குது. இன்னும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா சென்னை ரோட்ல ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா அந்த இடத்த வந்து சொல்லணும்னா ஐஓபி பில்டிங் எதிர்க்க தான் இருக்கு. ஊத்துக்கோட்டை ஐஓபி பில்டிங், இந்தியன் ஓவர்சீஸ் பில்டிங் எதிர்க்க ஆப்போசிட்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ஊத்துக்கோட்டைக்கு அடையாளங்கள் வந்து நிறைய இருக்கு. ஏஜிஎம் பிரியாணி ஹோட்டல் எங்கன்னு நீங்க வந்து பார்க்க அலைய வேண்டியதே இல்லை. ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கலாம், போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போற வழியிலே தான் இருக்கு. அழகா வந்து நீங்க வந்து நிம்மதியா வந்து உணவை வந்து சாப்பிடலாம் நீங்க கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றதோட மெயின் மேட்டர் என்னன்னா, அங்க வேலை செய்யற கிளைண்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிளவ் போட்டுருங்க, ஒரு ஹெல்மெட் போட்டுருங்க. அவங்களோட ஒரு சின்ன முடி கூட நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல விழக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளவு கிளீனா அண்ணன் வந்து அவங்களோட மேட்டோட செட் பண்ணி அவ்வளவு கிளீனா வந்து ஒர்க்கர்ஸை வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். ஹேர் நெட், கிளவ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். நம்ம வந்தவனா சாப்பிட்டோம்னா ஒரு ஹைஜீனிக்கா நம்ம சாப்பிட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து எதுவுமே பயப்பட வேணாம். அவ்வளவு ஹைஜீனிக்கான ஒரு சின்ன ஹோட்டல் வந்து அவ்வளவு ஃபேமஸா போகுது. இந்த ஹோட்டல்ல நாங்க ஒரு லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்றோம். நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டுறேன். நான் உங்களுக்கு வந்து ஆம்பியன்ஸ் எல்லாமே காட்டுறேன். தரமா பசியா ஜப்பானா கடை, பசியா என்ன கடை, பசியா என்ன கண்ணா, பசின்னா அண்ணன் கடை. நம்மளுக்கு பசியா, நம்ம வந்து பசினா வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணோம். 100 ரூபா எங்கேயும் செலவு பண்ணி இங்கே செலவு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாம். எல்லாமே நாங்க வந்து சொல்றோம். அந்த ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கு. அவங்களோட கஸ்டமர் கேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கு. க்ளவ் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், அவ்வளவு ப்ராப்பர் ஹைஜீனிக்கா பண்றாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ஊத்துக்கோட்டைக்கு போகும்போது ஒரு சாப்பிடணும். உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நன்றி.